ஒவ்வொருத்த முகத்துல இருக்கிற ஏக்கத்தை பார். ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா? ஒரு நல்ல ஆட்சி அமையாதா? ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதான்னு ஏங்கிற ஏக்கத்தை பாரியா? இன்னைக்கு இருக்கிற இளைஞன் எவனை கேட்டாலும் டாக்டர் ஆகணுங்கிறா, இன்ஜினியர் ஆகணுங்கிறா, வக்கீல் ஆகணுங்கிறான். எவனாவது ஒருத்தன் அரசியல்வாதி ஆக இருக்கிறானா? கேட்டா அரசியல் ஒரு சாக்கடைமானுங்க. சாக்கடையா இருந்து இறங்கி சுத்தம் பண்ண வேண்டியதானே? அதை விட்டு கண்ட அரசியல்வாதிகிட்ட நாட்டை கொடுத்துட்டு அந்த நாட்டத்திலேயே வாழ்ந்து பழகிட்டானுங்க. உன்ன மாதிரி இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு நல்ல படிப்பு, அதுக்கேற்ற வேலை, கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் 45 வயசு வரைக்கும் குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து அவுட் ஆஃப் சிட்டில ஒரு அரை இடத்த வாங்கி 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீட்டை கட்டி மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுக்கணும். அப்புறம் ஈஸ்டர் போட்டு உட்காந்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சுட்டு தங்குடும்பம் தம்பூண்டாடி தம் பிள்ளைன்னு வாழ்ந்து சேர்த்தரணும். போங்கயா, இப்படி தங்குடும்பம் தம் வாழ்க்கைதான் பெருசுன்னு மகாத்மா காந்தி ஒதுக்கி இருந்தாருன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? தாமஸ் ஆல்வா எடிசன் நினைச்சிருந்தாருன்னா கரண்ட் கிடைச்சிருக்குமா? இப்படி கிரகாம்பல் நினைச்சிருந்தாருன்னா இப்ப எவனும் டெலிபோன்லயும் செல்லார்லயும் பேசிட்டு இருக்க முடியாது. பட்டுப்பூச்சி கூட தான் செத்து போறதுக்கு முன்னாடி தான் எச்சினால 100 வருஷம் பேர் சொல்ற மாதிரி பட்டு நூலை கொடுத்து தான் சாகுது. நாமெல்லாம் மனுஷங்கப்பா. இவன் யாருப்பா? இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இவன் எதுக்கு உன்னை பாக்குறதுக்காக காலையில் 5 மணி இருந்து உட்காந்துருக்கணும்? தம்பி, எதுக்குப்பா வந்த?